வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க. இது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறதால அடிக்கடி செய்யாமல் எப்பயாவது ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க கிறிஸ்பியான சோயா சங்க்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மீன் மேக்கர், பெரிய சைஸ் மீன் மேக்கர் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டிருந்த சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயா சங்க்ஸில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எண்ணெயில் பொரிக்கிற நேரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன் முறுவலாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சோயா சங்க்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.